पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மே 7ஆம் தேதி புதன் மேச ராசிக்கு நுழையிறாங்க. மே 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள் நுழைகிறார். மே 15ஆம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகும். வைகாசி மாதம் தொடக்கங்க. மே 18ஆம் தேதி ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைகின்றனர். மே 23ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மே 31ஆம் தேதி சுக்கிரன் மேசராசிக்குள் நுழைகிறார். இவ்வாறு கிரக நிலைகள் செயல்படுதுங்க இந்த மாதத்தில். மே மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னி ராசி. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லார்கிட்டையும் சமமாக பழகும் குணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல ஒரு மதிப்பை பெறுவீங்க. பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. மனசில் ஏதேனும் டென்ஷன்லாம் உருவாகலாம், உடல் சோர்வுலாம் வரலாம். முயற்சிகளில் சாதகமான பலன்லாம் கிடைக்க போகுதுங்க. புதிய நபர்களின் அறிமுகம், அவங்களால் நன்மையும் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவுலாம் குறையும். வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள்லாம் நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகிறது மூலம் நன்மை உண்டாகும். பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் முற்படுவீங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பண வரவு உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே இருக்கும். சாதுரியமான பேச்சு உங்களுடைய வெற்றிக்கு உதவா. மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவங்களின் மதிப்புக்கு ஆளாக போகிறீங்க. திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவா. அடுத்தது உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரம். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். அடுத்தது அஸ்தம். இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம், சேமிப்பும் அடையலாம். உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீங்க. சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு, வீண் விரய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம். ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் மனசில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் இருக்காது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, தினமும் விநாயகர் அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்க எதிர்ப்புகள் விலகும், போட்டிகள் குறையும், எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். சந்திராசிரம தினங்கள் 24, 25, 26. அதிர்ஷ்டமான தினங்கள் 18, 19.